தமிழகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பின்தங்க விடமாட்டேன் என சந்துக்கு சந்து போஸ்டர் ஒட்டி வைத்திருக்கிறார் ஸ்டாலின். அதை பார்க்கும் மக்கள் அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு மக்களின் பாதுகாப்பை உறுதி பண்ணுங்க என்கிறார்கள். காரணம், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், பழிக்கு பழி கொலைகள், தென் மாவட்டங்களில் சாதிய ரீதியிலான தாக்குதல்கள் என தினமும் இரத்த கரையோடுதான் விடுகிறது தமிழ்நாடு. தேர்தல் நெருங்கும் நேரத்திலாவது சட்டம் ஒழுங்கில் திமுக அரசு அக்கறையோடு இருக்கும் என நம்பிய மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது. தேர்தல் நெருங்கத்தான் பல பயங்கரங்கள் நடக்கின்றன. நாமக்கல்லில் 7 வயது சிறுமி, விளாத்திக்குளத்தில் +2 மாணவி, திருவள்ளூரில் இளம்பெண் என அடுத்தடுத்து நடக்கும் கொடூரங்கள் நம்மை நடுநடுங்க செய்கிறது. காரணம் என்ன தெரியுமா? 6இல் வளையாதது 60இல் வளையாது என்பதை. ஆட்சிக்கு வந்த நாள் முதல் பெண்களின் பாதுகாப்பில் ஸ்டாலின் அரசு அக்கறை செலுத்தவே இல்லை. ஸ்டாலின் அரசு ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டில், அதாவது 2021ஆம் ஆண்டில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 4415 நடந்தது. 2022ஆம் ஆண்டில் 4906, 2023ஆம் ஆண்டில் 4581 குற்றங்கள் நடந்தன. 2024ஆம் ஆண்டில் சுமார் 6975 குற்றங்கள் நடந்திருப்பதாக தெரிய வருகிறது. 2025ஆம் ஆண்டிற்கான முழுமையான தரவுகள் இன்னும் வெளியாகவில்லை. முதல் 4.5 ஆண்டுகளில் சுமார் 20,877 குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளது. 20,877 குழந்தைகளின் வாழ்வையும் 20,877 குடும்பங்களின் வாழ்வையும் நிர்மூலமாக்கியதுதான் இந்த அரசின் அருப்பெரும் சாதனையாக உள்ளது. கொடுமை என்னவென்றால், கடலூர் பக்கிரிசாமியில் தொடங்கி கிருஷ்ணகிரி பெரியநாயகம் வரை திமுகவினர் தொடர்ந்து பாலியல் குற்றங்களில் சிக்கிக்கொண்டே உள்ளனர். அதிலும் அரக்கோணம் தெய்வ செயல் மீதான குற்றச்சாட்டு, திமுகவில் காமுகர்கள் இருக்கிறார்களா, இல்லை காமுகர்கள்தான் திமுகவை நடத்தி கொண்டிருக்கிறார்களா என சந்தேகிக்கும் அளவிற்கு மோசமான குற்றச்சாட்டாக இருந்தது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் சார்களை காப்பாற்றியதாகட்டும், தவறு செய்யும் அதிகாரிகளுக்கு தட்டி கொடுப்பதாகட்டும், தமிழகத்தை முழுமையாக நிர்மூலமாக்கி இருக்கிறார் ஸ்டாலின். சோசியல் மீடியா பிரபலங்களுடன் ரீல் போட்டு விளையாடும் ஸ்டாலின் வாரத்தில் எத்தனை முறை பொறுப்பு டிஜிபியை சந்திக்கிறார் என்பது தெரியுமா? பொறுப்பு டிஜிபியிடம் முதல்வர் பொறுப்பாக பேசியே பல மாதங்கள் ஆகிறது என்கிறார் விவரம் அறிந்தவர்கள். டிஜிபியை நியமிக்க முடியவில்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கவனம் செலுத்த முடியவில்லை, பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை, மணிப்பூரில் என்ன நடக்கிறது தெரியுமா என பேசும் ஸ்டாலினா, இங்கே தெருக்களில் பெண்கள் நடமாட முடியாமல் பதற்றத்தில் இருப்பதை உணர முடியவில்லை, இரும்பு கரம் துருப்பிடித்து விட்டது, துருப்பிடித்த இரும்பு கரம் தமிழகத்தை சீரழித்து விட்டது என்பதே நிதர்சனமான உண்மை.